ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மிஷின் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைலை ஏதோ ஒன்றே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு இருக்க ஒரு லைக்கை மட்டும் தட்டிவிட்டோங்க. ஓகே, ஜஸ்ட் இதில் நம்ம எடிட் பார்க்க முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்க்கிங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெமினி ஆப்பு கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க எனக்கு ரெமினி ஆப் எப்படி யூஸ் பண்ண தெரியலன்னு. ஸோ அவங்களுக்காக குயிக்காக நான் வந்து பண்ணாக்க ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ணாக்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஷூ ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ண ஒரு 30-50 செகண்ட் ஆட் ஷோ ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லோ குவாலிட்டி இருந்த இமேஜை ஹை குவாலிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு சொல்லலாம். ஸோ இப்போ மேலே டவுட் ஆப்ஷன் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் சேவ்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ண ஒன்று ஒரு 30-50 செகண்ட் ஆட் ஷோ ஆகும். ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்களுமே ஒன் பண்ணால் உங்களுடைய குவாலிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குத்தமாக நீங்கள் ஜூம் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து பண்ணாக்க சென்டரை செட் பண்ணி விட்டுக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி பிக் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு போய்ட்டு மேலே கால் யூஸ் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் கிரேப் ஃப்ரம் எஸ்பிஞ்ச் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எஸ்ட் பண்ணால் ஸோ இந்த பிக் வந்து பண்ணால் 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஒன் பண்ணால் இந்த 4:5 நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நாம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி அப்படி கீழே வந்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ண முடியும் ஸோ அவங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு டெஸ்ட் டைம் கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்டில் போய்ட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேமே சேஞ்ச் பண்ணி விட்டுக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கும். ஸோ இன்புட் பண்ண தெரிதலுக்கும் குயிக்காக சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட் டைம் கிளிக் பண்ணிட்டு வேவ் ஆல் ஃபாண்ட் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே சைடில் 3 பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிட்டு இதில் இன்புட் ஃபாண்ட் இருக்கு பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சிருக்கலாம், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், டேட்டா ரைட் மோஷன் இன்புட் ஆயிரும். ஓகே சொல்லலாம். ஓகே, நான் வந்து பண்ணாக்க நேம் ஆல்ரெடி இங்கே இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டோட கலர் வந்து என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட் சைடில் கலர் பண்ணுறது இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தா ஆரஞ்சு கலருக்கு பதிலாக ஸோ உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ண பாருங்கள் எப்படின்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 குரூப்புக்கு வந்துக்கும். இப்போ கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்டன்ஷன் வேப் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணால் டேல்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இதில் இருக்கிற இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க சொல்லலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து படம் உங்களுடைய பிகுத்துவமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் சென்டரை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து அப்படியே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ இது ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆகிடும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொண்டு வந்துக்குங்க சொல்லலாம். நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டார் இருக்கட்டும் நீங்கள் வேறு பிக் ஆட் பண்ணிங்கன்னா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்தா ஜஸ்ட் இதில் ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்கு தோமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ண காப்பி பண்ண பிக் இங்கே பேஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த பிக்கை வந்து பண்ண முன்ன சொன்ன அதே சேம் மெத்தட் நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பண்ணால் பேக் வந்துக்கலாம். இப்போ வந்து பண்ண நீங்கள் புல்லு பார்த்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு அடிச்சா ஆகுதான். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க மறுபடியும் இன்னொரு 3 குரூப் இருக்கும். ஸோ இதுலேயும் இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணால் குயிக்காக ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிற 3 குரூப்லையுமே பிக் ஆட் பண்ணிட்டேன் சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர்ன்றது இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இந்த ஸ்டார் ஐக்கனை கிளிக் போயிட்டு இப்போ நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அதில் இருக்கிற ஏதோ ஒரு பிக்கு இங்கே செல்ல போயிட்டு மேலே காலில் புஷையும் கொடுத்தேன். ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதுக்காக நான் 4:5 உங்களுக்கு பிக்கை கன்வெர்ட் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்கி இந்த பிக்கு மேலே ஒரு குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு ஷோ தான். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து நீங்கள் சேம் பிக் ஆன் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட வேறு பிக் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செல்ல போயிட்டு மேலே புஷையை கொண்டா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆடையும் சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க ஜஸ்ட்டு நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் இதில் உங்களுக்கு அடையிடும் சொல்லலாம். நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா 2 பிக்கு மாதிரி பிளாங்காக கொடுத்துருப்போம். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க இந்த 3 குரூப் நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்கள். இதே தான் நம்ம இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 குரூப்பை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செல்ல போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 3லே இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஃபாக இருக்க இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணி இந்த பாக்ஸையும் கொடுத்து PS3 லேயர் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு மேலே ஆட் ஆயிரும். இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ணால் கரெக்டாக அந்த குரூப்புக்கு மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணவே நெக்ஸ்ட் வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அசைன் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் டைமிங் எத்தனை மிஷின் நேரம் இதே சேம் இடத்துல மீதி இருக்கிற 2த்துக்கும் நம்ம பேக்கப் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கிற 3 குரூப்பையும் மறுபடியும் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி செல்ல போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கேஃபர் இடத்துல அங்கே போய் அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதையும் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ணால் இப்போ இந்த 3 குரூப்புக்கு மேலே நம்ம ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி நாம் எஸ்ரைன் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு இப்போ ஷோகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஸோ இந்த இடத்துல குரூப்புக்கு கீழே ஒரு பிக் இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸையும் கொடுத்து PS லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க சொல்லலாம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்து இப்போ நீங்கள் வேறு பிக் ஆட் பண்ணிங்கனாக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு மேலே புஷையும் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஷோ ஆகும். அந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து இப்போ நீங்கள் எடி பண்ணிட்டு இன்னொரு பிக்கை இங்கே செல்ல போயிட்டு மேலே புஷையும் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும் சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ண இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கா. ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த 3 குரூப்பில் ஃபஸ்ட்டு ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஷோ தான். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த கலர் மட்டும் ஸ்டார் கொட்டும் நீங்கள் எடி பண்ணி அந்த செல்ல போயிட்டு மேலே காலில் புதுசாக இருக்கா நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இது ஆட் ஆகும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா நீங்கள் கிளிக் போயிட்டு உங்களோட பிக்கு கரெக்டாக ஆட் ஆகலைனாக்கா ஜஸ்ட் இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. அவ்வளோதான். நீங்கள் செட் பண்ண ஸ்டிப் பின்னாடி இந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு இல்லை செகண்ட் குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடி குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கொடுத்து PSலேயே கொடுத்துட்டுக்கோங்க. இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்குள்ளே கொண்டு வந்துக்கோங்க சொல்லலாம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் ஸ்டிரப்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பார்த்தினாக்கா தேர்ட் குரூப் இருக்குது. அது நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ காப்பி பண்ணதே இங்கே நம்ம PS போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கல கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நாம் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஸ்டிரப்ஸை இந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம் சொல்லலாம். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் இங்கே 60 இருக்குன்னு 60 வச்சுக்கோங்க. 30 இருக்குன்னா 30 வச்சுட்டு நீங்கள் டேட்டா வந்து செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஆல் திங்கஸ் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இஷ்யூ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.